நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் லட்சியங்கள் உண்டு. ஆனால் அந்த லட்சியத்தை எப்படி அடைவது? இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 5 வருடத்தில் நம்முடைய லட்சியத்தில் நாம் எங்கே இருப்போம்? இன்னும் ஒரு 10 வருடத்தில் எந்த உயரத்தை நாம் தொடப்போகிறோம்? இது ஒரு பெரிய குழப்பமாகவே பலருக்கும் இருக்கலாம். அதற்கு ஒரு நல்ல நுட்பமும் ரகசியமும் இருக்கிறது நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதனை படைக்கிறதுக்கும் அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கும் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் இந்த நுட்பத்தை அறிந்து வைத்திருந்தார்கள். அதுதான் விஷுவலைசேஷன், மனத்திரையில் காட்சிப்படுத்துவது. ஒரு நல்ல ஆய்வு முடிவை ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆய்வு முடிவை எப்படி செய்திருக்காங்க அப்படின்னா, கற்பனையில் உடலை அசைத்து பயிற்சி செய்வது போல கற்பனை செய்திருக்காங்க, மனத்திரையில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சிப்படுத்தல் என்பது உண்மையாகவே உடலை அசைத்து ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினால் எப்படி இருக்குமோ, என்ன ஒரு பயிற்சி கிடைக்குமோ அது போன்ற ஒரு பயிற்சியை தந்தது என்று சொல்லி அந்த ஆய்வு முடிவு சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த விஷுவலைசேஷன் என்கிற காட்சிப்படுத்தல் என்கிற நுட்பம் பல சாதனையாளர்கள் வாழ்க்கையில் வெற்றிக்காக பயன்படுத்திய ஒன்று. 2 பலசாலிகளை உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவர் முகமது அலி, குத்துச்சண்டை சாம்பியன். இன்னும் ஒருவர் ஆர்னோல்ட், பாடி பில்டர். அதுபோல் ஒரு நடிகராக கூட இருந்தார், ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தார். இந்த 2 பலசாலிகளையும் ஏன் உதாரணமாக எடுக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த காட்சிப்படுத்தலால் அவ்வளவு பெரிய சாதனைகளை மேற்கொள்ள முடியுமா என்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டிருப்பார்கள். அதுக்காகத்தான் முகமது அலியும் சரி, ஆர்னோல்டும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில் காட்சிப்படுத்தல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். குத்துச்சண்டை சாம்பியன் முகமது அலி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்றை உங்களுடைய மனதில் எண்ணங்கொள்ள முடிந்தால் அதை உங்களுடைய இதயம் உறுதியாக உங்களால் செய்ய முடியும் என்று நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அடைய முடியும். ஆர்னோல்ட் சொல்லக்கூடிய விஷயம், எதையுமே உங்களால் சாதிக்க முடியும், ஆனால் நீங்கள் அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மனத்திரையில் காட்சிப்படுத்துவதோடு அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆர்னோல்ட் சொல்லுகிறார். ஆக இந்த 2 சாதனையாளர்களும் இந்த நுட்பத்தை பயன்படுத்துறதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவர்கள் கொண்டிருந்த இலக்கில், அவங்களுடைய வெற்றியில் உறுதியான நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். அதால தான் அவங்களால உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி பலசாலிகளாக இருக்க முடிந்தது. சரி, இந்த விஷுவலைசேஷன் என்கிற காட்சிப்படுத்தல் என்ன செய்யும்? எதிர்காலத்தில் நாம் அடைய போகிற இலக்கை நாம் நிகழ்காலத்தில் காண செய்யும். ஆக நிகழ்காலத்தில் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த இலக்கை அடைய போகிற அந்த விஷயத்தை மனத்திரையில் காட்சிப்படுத்துவோம். இது 2 முறையாக நடக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல இப்படி நாங்கள் காட்சிப்படுத்துகிற போது, மனத்திரையில் நாங்கள் அதை காணும்போது 5 புலன்களையும் பயன்படுத்த மறக்கக்கூடாது. ஒன்று பார்வை, அது மாதிரி கேட்டல், அதே நேரம் சுவை, வாசனை, தொடுதல் என்கிற 5 புலன்களையும் பயன்படுத்தி தான் நீங்கள் முழுமையாக அதை காட்சிப்படுத்தணும். அப்போது தான் நீங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு இன்னும் பலம் அதிகமாக சேரும். இப்படி மனத்திரையில் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த விஷயம் 2 முறையாக நடக்குது அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதில் முதலாவது அவுட்கம் விஷுவலைசேஷன், முடிவு சார்ந்த, உங்களுடைய இலக்கு சார்ந்த காட்சிப்படுத்தல். அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலதிபராக போகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, காட்சிப்படுத்துகிறீங்க அப்படின்னா, அந்த தொழிலதிபர் ஆனதுக்கு பிறகு உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, ஒரு சொத்து, வீடு, வாசல், கார்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் காட்சிப்படுத்துறது. அடுத்து 2வது விஷயம் ப்ராசஸ் விஷுவலைசேஷன், செயன்முறை காட்சிப்படுத்தல். அதாவது உங்களுடைய இலக்கு தொழிலதிபராவது, ஆனால் தொழிலதிபராகக்கூடிய அந்த பயணத்தின் ஒவ்வொரு படிநிலைகளையும் நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க, எப்படி ஒவ்வொரு சவால்களையும் எதிர்நோக்க போகிறீர்கள் என்று முழுமையாக காட்சிப்படுத்துவது. இந்த 2 காட்சிப்படுத்தல் முறைகளையும் ஒன்றாக பயன்படுத்துகிற போதுதான் அது வெற்றிகரமானதாக அமையும். அதுவும் முக்கியமாக ப்ராசஸ் விஷுவலைசேஷன் நம்முடைய ஆற்றலை அதிகமாக நம்மிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. நண்பர்களே, இந்த விஷுவலைசேஷன், மனத்திரையில் காட்சிப்படுத்தும் நுட்பத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? அதுக்கு 2 முறைகள் உண்டு நண்பர்களே. முதலாவது விஷயம், அநேகமான நண்பர்கள் அவங்களுடைய கண்களை மூடிக்கொண்டதுக்கு பிறகுதான் இது போல காட்சிப்படுத்தலையே ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதனால் கண்களை மூடிக்கொண்டு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அடைய போகிற இலக்கு, அதனுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய புலன்களை அத்தனையும் இதில் முழுமையாக உணரச் செய்யுங்க. அதை விட முக்கியமாக நிறைய தகவல்களை இந்த காட்சிப்படுத்தலில் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்க போகிற சூழ்நிலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்படின்னு பல தகவல்களையும் இணைத்து கொண்டு அதை எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துங்க. இப்படி காட்சிப்படுத்தும் போது முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகளை மனதில் சிந்தித்து பார்ப்பீர்கள், கற்பனை செய்வீங்க. அப்படி சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் அந்த உணர்வுகளை கூட காட்சிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது தான் அந்த காட்சிப்படுத்தல் என்பது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானதாக அமையும்.
உங்களுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமானதாக அது அமையும் போது, அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது முழுமையான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். ஆகவே முதலாவது, இப்படி நீங்கள் அமைதியாக ஒரு இடத்திலிருந்து கண்களை மூடிக்கொண்டு காட்சிப்படுத்தலாம். அதன்போது ஒரு சில நண்பர்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் தியான பயிற்சிகளை செய்து பழகுங்க. அதுவும் இதுபோல விஷுவலைசேஷன் என்கிற நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவும். அடுத்து இரண்டாவது விஷயம் நண்பர்களே, எழுதுவது. உங்களுடைய காட்சிப்படுத்தல வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உறுதிமொழிகளாக எழுத வேண்டும் ஒரு காகிதத்தில். 10 வருஷத்தில் உங்களுடைய லட்சியத்தில் எந்த இடத்தில் இருக்க போகிறீர்கள் என்ற அந்த படிநிலையை அப்படியே எழுதுவது. எழுதும்போது ஒரு விஷயத்தை கவனிங்க, எதிர்காலத்தில் எழுதாதீங்க, நிகழ்காலத்தில் எழுதுங்கள். அதாவது, நான் இப்போது ஒரு மிக உயர்ந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அந்த நிறுவனத்தில் இது போன்ற பல்வேறு அம்சங்களை இணைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நிகழ்காலத்தில் அதை எழுதுங்கள். அப்படி எழுதும்போது தான் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அத்தனை பலத்தையும் தரும். ஆகவே இந்த 2 முறைகள் மூலமாகவும் நீங்கள் மனத்திரையில் காட்சிப்படுத்தல் என்கிற ரகசியத்தை உங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்தலாம். முக்கியமாக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று, வைத்திய துறைகளில் மருத்துவர்கள் ஒரு சத்திர சிகிச்சைக்கு முன்பாக அந்த சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவு செய்யறதுக்காக மனத்திரையில் அந்த சத்திர சிகிச்சைக்கு தயாராகிறதுலேருந்து சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நிறைவு பெறும் வரை அவங்க மனத்திரையில் காட்சிப்படுத்துகிறாங்களாம். அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள். ஒன்று. அடுத்து, விளையாட்டு துறையில் நிறைய வீரர்கள், ஒன்று செஸ் விளையாடக்கூடியவங்க, இது மாதிரி மெய் வல்லுநர் போட்டிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று அத்தனை துறை சார்ந்தவர்களும் கூட இந்த நுட்பத்தை அவங்களுடைய போட்டிகளில் வெற்றிகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். இன்னும் ஒன்று, முக்கியமாக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு தீர்க்க முடியாத சில விசாரணைகளை தீர்க்கிறதுக்காக, மர்மமான சில விசித்திரமான விசாரணைகளுக்காகவும் கூட அவங்க இந்த கற்பனை திறனை பயன்படுத்துகிறார்கள். இப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருந்தால் அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு முழுமையான கற்பனை திறனை மனத்திரையில் காட்சிப்படுத்துகிறார்கள். ஆகவே இது பல துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நுட்பத்தை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே.